வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. இன்னும் மெதுவாகும், என் சுமை லகுவாகும். இன்னும் மெதுவாகும், என் சுமை லகுவாகும். வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. சிலுவை சுமக்கின்ற நீ பாரத்தை மறந்திடாதே. சிலுவை சுமக்கின்ற நீ பாரத்தை மறந்திடாதே. இடுக்கமான வாசலது என்பதை மறந்திடாதே. இடுக்கமான வாசலது என்பதை மறந்திடாதே. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. கவலையில் உழல்கின்ற நீ உன் கர்த்தரிடம் வந்திடாயோ. கவலையில் உழல்கின்ற நீ உன் கர்த்தரிடம் வந்திடாயோ. உன் கண்ணீரை உருப்பீரே, வைப்பே நீ மறந்திடாதே. கண்ணீரை பொறுத்தீரே, வைப்பே நீ மறந்திடாதே. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை வா. உன் பாவபாரங்களை சுமந்தே நான் மறந்திடாதே. உன் பாவபாரங்களை சுமந்தே நான் மறந்திடாதே. என் முதுகின் பின்னே இருந்து மன்னித்து மறந்திட்டேனே. என் முதுகின் பின்னே இருந்து மன்னித்து மறந்திட்டேனே. வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவனே, நீ என் அண்டை வா, என் அண்டை
நண்டை வா, என் நண்டை வா. மாறாவின் கசந்த வாழ்வை நான் மதுரமாய் மாற்றிடுவேன். மாறாவின் கசந்த வாழ்வை நான் மதுரமாய் மாற்றிடுவேன். இனிய நீரை உன்னில் நான் சுரக்க செய்வேன். இனிய நீரை உன்னில் நான் சுரக்க செய்வேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவனே, நீ என் நண்டை வா, என் நண்டை வா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவனே, நீ என் நண்டை வா, என் நண்டை வா. இன்னும் எதுவாகும் என் சுமை லகுவாகும். இன்னும் எதுவாகும் என் சுமை லகுவாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவனே, நீ இயேசுவிடம் வா, இயேசுவிடம் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவனே, நீ இயேசுவிடம் வா, இயேசுவிடம் வா. உன் இயேசுவிடம் வா, இயேசுவிடம் வா. உன் இயேசுவிடம் வா, இயேசுவிடம் வா. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவர், எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனாய் இயேசுவாய், நீர் இந்த உலகிலே வலம் வந்த காலத்திலே நீர் ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்தை நாடி சென்றது என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவதமாக தேவரீர் நாங்களும் இந்த சிற்றாலயத்தை நாடி வர கிருபை செய்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் தாமே நீர் ஜபாலயத்தை நாடி சென்றதோடு மாத்திரமல்ல, அங்கே கூடி வந்ததான ஜனங்களுடைய சரீர ஆன்மீக குறைகளை எல்லாம் கண்டு அவைகளை நிவர்த்தியாக்குகிற இயேசுவாய் இருந்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அவதமாக இன்றைய நாளிலும் கூடி வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய சரீர ஆன்மீக குறைகள் அனைத்தையும் நீர் நீக்குவீராக. அதோடு மாத்திரமல்ல, புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறதான வேத வாக்கியங்களை எல்லாம் நீர் ஜனங்களுக்கு வாசித்து அடித்து அவைகளின் பொருள் இயேசுவாக உண்மை பற்றியது, நான் எதற்காக இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறேன் வந்திருக்கிறேன் என்பதை குறித்தெல்லாம் ஜனங்களுக்கு நீர் விளங்கிக் கொள்ளும் அளவிலே போதித்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருமாக இன்றைக்கும் நீர் நல்ல போதகராக இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக உண்மை நீர் எங்களை வெளிப்படுத்துகிறேன். அவதமாக நீர் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நாங்கள் உண்மை கண்டுகொண்டு உங்களுடைய வழியை பின்பற்ற நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தரிசிக்க வேண்டுமானால் எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையாக வாழுகிறேன். வார்த்தையில் இருக்கக்கூடிய மறைபொருள்களை அறிய வேண்டுமானாலும் கர்த்தாவை உடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியுது. எங்கள் இருதயத்தின் கண்களை மனக்கண்களை திறந்தருளும் என்று வேண்டிக் கொண்ட வண்ணமா, மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளையும் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் நாங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளக் கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தரிசிக்க உடைய வார்த்தைகளின் மூலமாக அறிந்து கொள்ள நீர் கிருபை தந்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உடைய நாமத்தை நீர் மகிமையச் செய்யும். வந்ததான் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனோடு நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக நிருபங்களிலே அடங்கியிருக்கிறதான தேவ செய்திகளை குறித்து அறிந்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் எழுதினான் நிருபங்களிலே அடங்கியிருந்தான தேவ செய்திகளை குறித்து நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். இளமோன் வரைக்கும் அறிந்தாயிற்று. இப்பொழுது யாக்கோபு, இயேசுவினுடைய சீடன்,
இயேசுவோடு கூட பிறந்த சகோதரர்களில் ஒருவனாக இருந்தவன் என்று நாம் முன்னதாகவே அறிந்தோம். கடந்த செய்தியின் போது அறிந்து கொண்டோம். அவ்வளவாக இந்த யாக்கோபும் இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த நிமித்தமாக, சீடனாக மாறியிருந்த நிமித்தமாக அவரும் கூட இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். முந்தின செய்தியின் போது நாம் அறிந்தது என்னவென்றால், இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே ஞானத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைபடுவனாக இருப்பானேயானால் சகலருக்கும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பொருளை நாம் அறிந்து கொண்டோம். அதோடு மாத்திரமல்ல, உலகத்திலே எத்தனை விதமான ஞானங்கள் இருக்கிறது. எல்லா ஞானத்தை காட்டிலும் தெய்வீக ஞானம் தான் மிகவும் முக்கியமானது. தெய்வீக ஞானம் அழியாதது. தெய்வீக ஞானமானது நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்ப்பிக்கும்படியான வழிவகைகளை, அறிவை நமக்கு போதிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது முந்தின வசனத்திலே நாம் பார்ப்போமே, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிறியவனாயிருக்கிற சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆகையினால் சோதனை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தபடியாக பரீட்சை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இங்கே பலவிதமான சோதனைகள் என்று சொல்லப்படும் போது எத்தனை விதமான சோதனைகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது நல்லது. பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது, மனிதர்கள் அகப்படுகிறார்கள், எல்லா மனிதனும் சோதனைகளை அகப்பட்டுதான் ஆக வேண்டும். அவ்விதமாக அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆக அந்த சோதனையிலே அகப்படும் போது அது நமக்கு பரீட்சையாக வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சையின் மூலமாக நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆகையினாலே அந்த பரீட்சையும் சோதனையும் நாம் மிகவும் சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இதே வார்த்தையை நாம் வாசிப்போம்னா 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கணும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்க என்னவென்று சொல்ற மேலே உள்ள வசனத்து, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதிலே நீங்கள் இந்த சுதந்திரத்தை நீங்கள் பெறும்படியாக, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பெறும்படியாக இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டுமானால், பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பெற வேண்டுமானால் துன்பப்பட வேண்டும். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் என்று சொல்லுகிறார். என்றால் தொக்கி நிற்கிற வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக துன்பப்பட்டால் தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆகையினாலே சோதனை வரும்போது, பலவித சோதனைகள் வரும்போது மனிதன் துக்கப்படுகிறான், கவலை கொள்ளுகிறான். இந்த சோதனையிலிருந்து நான் வீழ்வேனா, இந்த சோதனையிலிருந்து நான் ஜெயிப்பேனா என்பதை குறித்து அவன் கவலைப்பட்டு கலங்குகிறவனாக இருக்கிறான். ஆகையினாலே பலவித சோதனை என்று சொல்லப்படுகிறபடியினாலே மனிதர்களுக்கு எத்தனை விதமான சோதனைகள் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சேர்ந்த யாக்கோபின் மூலமாக சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்கிறார். இங்கே இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்லுகிறார். தேவன் எந்த மனிதனையும் சோதிக்க மாட்டார். சோதித்தல் என்று சொன்னால் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அவனுக்கு பொல்லாப்பை கொடுக்கும்படியாக தேவன் எந்த மனிதனையும் சோதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தராலே மனிதனுக்கு சோதனைகள் உண்டு. தேவன் மனிதனை சோதிக்கிறார் என்றால் அது பொல்லாப்புக்காக அல்ல, அவனை வீழ்த்துவதற்காக அல்ல,
அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சோதிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால் தேவன் மனிதனை சோதித்தால் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். வேதத்திலே நாம் ஆதியாகம புத்தகத்தில் வாசிப்போமே ஆனால் என்னவென்று சொல்லப்படுகிறது? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்படுகிறது. தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை பொய்யாது. தேவன் சோதிக்கிறார். தேவனை அனுமதிக்காமல் யாரையும் சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். ஆகையினால தேவன் நினைத்துதான் மனிதனை சோதிக்கிறார். அவலமாக சோதனையிலே பொல்லாப்பு இராது. பொல்லாங்கினால் தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்கிறார். ஆகையினால பொல்லாங்குக்கென்று மனிதனை அழிவுக்கென்று தேவன் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல. அவலமாக ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி என்றார். ஆபிரகாமே அப்பொழுது அவர் புத்திரனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக இடுகின்றார். கவனித்தீர்கள்? இதனை விவாதத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஆபிரகாம் இயற்கையாகவே அவன் விவாகம் செய்திருந்த திருமணம் செய்திருந்த சாராள் என்று சொல்லப்படுகிற அவனுடைய மனைவிக்கு எந்த விதமான புத்திர சந்தானம் இல்லை. ஆகையினாலே அவனும் கவலை கொள்ளுகிறான், சாராள் மழலையாக இருக்கிறாள் என்று. அவனுடைய வேலைக்காரியை அவன் கல்யாணம் செய்திருக்கிறான். அவனுக்கு ஒரு இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்திரன் உண்டு. ஆனாலும் வேலைக்காரியின் இடத்துல பிறக்கிற மகன் எனக்கு சுதந்திரவாளியாக மாற முடியாது. ஆகையினாலே நான் திருமணம் செய்த சாராள் மலடியா இருக்கிறார்கள் என்று அவன் கவலைப்பட்டார். அவரது சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு என்னவென்று சொல்லுகிறார்? ஆபிரகாமே, நீ ஏற்ற காலத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாராள் மூலமாக ஒரு பிள்ளை உனக்கு கிடைக்கும், சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சொன்னார். அப்புறம் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? நான் முதிர் வயதாக இருக்கிறேனே. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். முதிர் வயதாக இருக்கிறேன், ஆனாலும் தேவன் எவ்விதமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சந்தேகப்பட்டான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று சொன்னார். அவ்விதமாகவே தேவன் சொன்ன வண்ணமாகவே ஈசாக்கு முதிர் வயதிலே, ஆபிரகாமுடைய முதிர் வயதிலும் சாராளுடைய முதிர் வயதிலும் ஈசாக்கு பெற்றெடுக்கப்படுகிறார். இவ்விதமாக பெற்றெடுக்கப்பட்டு அவன் வளர்க்கப்படுகிறான். ஏறக்குரிய ஒரு வாலிப வயதை எட்டும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினார். பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் பிள்ளையும் கொடுத்து விட்டு கடைசியிலே அவனை நான் உனக்கு காண்பிக்கிற மோரியா என்கிற தேசத்திற்கு போ, அங்கே காண்பிக்கிற ஒரு மலைகள் ஒன்றிலே உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் நீ அதிகமாக நேசிக்கிறவனமான ஈசாக்கை நீ பலியாக செலுத்து என்று சொல்லுங்க. இது சோதனை, ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டதான சோதனை. ஆனாலும் ஆபிரகாம் தேவனிடத்திலே எந்த மறுபேச்சும் பேசாதபடிக்கு அவன் வேலைக்காரங்களோடு அவன் புறப்பட்டு செல்கிறான். மோரியா தேசத்திலே அந்த மலையை நோக்கி புறப்பட்டு செல்கிறான். புறப்பட்டு செல்லும் போது வேலைக்காரரிடத்திலே கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். கழுதைகள் மேலே வேலைக்காரர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். இவ்விதமாக வரும்போது வரியை தகனிக்கிறதற்கான நெருப்பு தீச்சட்டி அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் பலியாடு இல்லை. இவ்விதமாக அவர்கள் மலை நோக்கி கடந்து செல்லும் போது ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு கேட்கிறான், எப்பொழுதும் தகப்பனே, நாம் பலி செலுத்த போகும் போதெல்லாம் ஒரு ஆடையும் அழைத்து செல்வோமே, இன்றைக்கு தகன பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் என்னவென்று சொல்றான்? நீதான் அந்த தகன பலிக்கான ஆடு என்று சொல்லவில்லை. என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் கடைசி நேரம் வரைக்கும் ஈசாக்கிடத்துல நீதான் அந்த பலியாடு என்று சொல்லவில்லை. கடைசியிலே பலிபீடம் கட்டியாயிற்று, அதன் மேல விறகுகளை எல்லாம் அடுக்கி ஆயிற்று. கடைசியிலே ஈசாக்கினுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அந்த பலிபீடத்தின் மீது கிடத்தி அவனை பலியிடும்படியாக தன்னுடைய கத்தியை ஓங்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் கடைசி நேரத்திலே ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு உன் பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே என்று சொன்னார். ஆக தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். தேவனே கொடுத்த அந்த மகனை தேவனை பலியாக கேட்கிறார். ஆபிரகாம் பல வகைகளிலே இதனை நினைக்கலாம்.
தேவனே கொடுத்து விட்டு தேவனை பலியாக கேட்பாரா? அவர் நிச்சயமாக அவர் கேட்க மாட்டார் என்ற நினைவு அவனிடத்தில் இருந்தபடியினால்தான் உன்னை பலியாக தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார், உன்னை பலியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகையினாலே தகன பலிக்கான வேறொரு ஆடை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். ஆகையினாலே தகன பலிக்கான ஆட்டை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். ஆபிரகாமின் வார்த்தை தான் மெய்யானது. ஆபிரகாம் மனப்பூர்வமாக ஈசாக்கை பலி செலுத்த புறப்பட்டு வந்தான் என்றும் கூட சொல்ல முடியாது. ஆனால் கீழ்ப்படிதல், தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படிந்தவனாய் அந்த மோரியா மலை நோக்கி தன் மகனை அழைத்து செல்கிறான். கடைசி நேரம் வரைக்கும் அவன் பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தின் மீது அவனை கிடத்தி கத்தியை ஓங்கும் போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் என்னவென்று, ஆபிரகாமே, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டார் மேலும் கையை போடாது, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோடையே நின்றான். அப்பொழுது பிள்ளையாண்டார் மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சோதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அந்த பரீட்சையிலே சோதனையிலே ஆபிரகாம் ஏறக்குறைய வென்றான் என்று சொல்லலாம். அதனுடைய மறுபக்க செய்திகள் அநேகம் உண்டு, அதெல்லாம் நமக்கு இந்த வேளையிலே தேவையற்றது. ஆகையினாலே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய சோதனையிலே வெற்றி பெற்றான். கடைசி நேரம் வரைக்கும் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக பலிபீடம் கட்டி அதன் மீது கிடத்தினான். கொஞ்சம் தாமதித்திருந்தால் நிச்சயமாகவே அந்த கத்தியை ஈசாக்கின் மீது செலுத்தியிருப்பான், அவனை பலியாக மாற்றியிருப்பான். அப்பொழுது தேவன் தடுத்து நிறுத்தி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட இந்த சோதனையிலே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் இந்த உலகிலே தோன்றுவார் என்கிறதான ஒரு செய்தியை மறைபொருளாக இதிலே வைத்திருக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக தன் கொம்புகள் புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கொண்டு வந்து ஆபிரகாம் பலியிட்டார். ஈசாக்கு மீட்கப்பட்டார். அவதமாக ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியான தேவாட்டு குட்டியானவராய் இயேசு இந்த உலகிலே தோன்றுவார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்கிற நாமத்தோடு கூட அவர் சர்வலோகத்தாரின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்கிறதான ஒரு மறைபொருள் இதில் அடங்கியிருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் செய்தார். ஆகையினால் தேவன் பொல்லாங்கினால் ஆரம்பத்திலே ஆபிரகாமை சோதிப்பது போல தோன்றினாலும் தேவன் பொல்லாங்கினால் ஆபிரகாமை சோதிக்கவில்லை. அவனுடைய மகனை பலியாக எடுத்திருந்தால் பொல்லாங்கினால் சோதித்தார் என்றார். ஆனால் பலியாக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே தேவன் பொல்லாங்கினால் ஆபிரகாமை சோதிக்கவில்லை. பிந்தின வசனங்களிலே நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆபிரகாமுடைய இந்த கீழ்ப்படிதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்னவென்று எழுதுகிறார் என்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாக அவனுக்கு எண்ணினார். ஆகையினாலே அவருமாக நீதியாக எண்ணினபடியினாலே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று பெயர் பெற்றான், ஒரு உயர்வை பெற்றான், உயர் பதவியை பெற்றான் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறார். ரோமர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4:12 விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கென்று ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிறதான ஒரு நாமத்தை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசமாக அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஆவது அவன் சந்ததிக்காக நியாயப்பிரமாணத்தினால் விசுவாசத்தால் அவருக்கு நீதியினாலே கிடைத்தது என்று சொல்லுகிறார். இது முந்தின வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், இந்த எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரமே வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கும் விருத்த சேதனம் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்திலே அவர் சொல்லும் போது, இதே ரோமர்கள் எழுதின நிருபத்திலே இன்னொரு இடத்துல சொல்லும் போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதனை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். ஆகையினால விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிறதான நாமத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்துல விருத்த சேதனத்தை குறித்து மாத்திரமல்ல,
தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, அந்த சோதனையிலே வெற்றி பெற்றபடியினாலே ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரால் நீதி உள்ளவன் என்றும் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிறதான் நாமத்தையும் பெற்றான் என்று நாம் அறிகிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தை மறுபடியும் யாக்கோபு நிருபத்திற்கு நாம் வருவோமேயானால், தேவன் எந்த மனிதனும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவதமாக அவர் சோதிப்பாரே, ஆனால் அவனை உயர்வுக்கு கொண்டு செல்லும்படியாகத்தான் சோதிப்பார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்றால் அவனை நீதி உள்ளவன் என்றும் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்கிறதான் உயர் ஸ்தானத்தை கொடுக்கும்படியாகவும் தான் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இவ்விதமாக தேவனால் சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக தேவனால் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனையை சகிக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்தான்? சோதனையை சகித்தான். சகித்து தன் மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு சென்றான். எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. ஆண்டவரே, நீர்தானே நான் பிள்ளை இல்லாத இருந்த போது, முதிர் வயதாக இருந்த போது அந்த பிள்ளையை கொடுத்தீர், நீர் இப்பொழுது ஏன் பலியாக கேட்கிறீர்? அதற்கு இந்த பிள்ளையை கொடாமலே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் எது பேசவில்லை. நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அவரை மேலும் சிந்தித்திருக்கலாம். ஆனால் தேவன் அவன் வாயை திறந்து தேவனை எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. அவன் அமைதலோடு கூட தேவன் நன்மைக்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னை சோதிக்கிறார் என்று அறிந்துதான் அவன் ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு செல்கிறான். ஆகையினாலே தேவன் பொல்லாங்கினால் எந்த மனிதனையும் சோதித்து அவனை வீழ்த்துகிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமே, ஆனால் மனிதனுக்கு தேவனால் சோதிக்கப்பட்டால் எந்த ஒரு மனிதனும் உயர்வை பெறுவான். அவருமாக உயர்வை பெறுவான் என்று சொன்னால், ஒரு பொன்னானது அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. அக்னியினாலே சோதிக்கப்படுகிறதான அந்த பொன்னானது என்னாகும் என்றால், அந்த அக்னி பரீட்சையில அது நிலைநிற்குமானால் அந்த பொன்னானது அதிகமாக துலங்கும். அவலமாகத்தான் யோபு என்னும் பக்தனும் கூட சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை சோதித்து பாரும், அப்பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். யோபுவின் புத்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே. யோபு, ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் தேவனாகிய கர்த்தர் சோதிப்பாரானால் அவன் சுத்த பொன்னாக விளங்குவான். கர்த்தாவே, நீர் என்னை சோதித்து பாரும், அப்பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். யோபின் புத்தகத்திலே 23:10 வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ தேவன் ஒரு மனிதனை சோதிப்பாரையானால், ஒரு பொற்கொள்ளன் எவ்விதமாக பொன்னை சோதிக்கிறதன் மூலமாக அதில் இருக்கிறதான கழிவுகளை எல்லாம் நீக்கி அதை சுத்த பொன்னாக மாற்றுகிறான், அதுபோல தேவனாகிய கர்த்தரும் கூட மனிதனை சோதிப்பாரையானால் அவன் வீணாகி விடாதபடிக்கு அதில் இருக்கிறதான கழிவுகள், ஆகாத காரியங்கள் எல்லாம் மனிதனை விட்டு விலகும்படியாகவும் அது சுத்த பொன்னாக மாறும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சோதிக்கிறார். அவர் என்னை சோதித்தால் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சோதிக்கிறதன் மூலமாக அவன் உயர்வை பெறுவான், எந்த விதமான பொல்லாப்புக்கும் அவன் ஆட்பட மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் யாரால் சோதிக்கப்படுகிறான் மனிதன் என்று பார்ப்போமேயானால், யோபுவின் சரித்திர புத்தகத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வரும்படியாக சாத்தானை அனுமதித்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவனை ஒரு காலத்திலே தள்ளினார். அவன் தேவனுக்கு விரோதமாக நான் தேவனுடைய சிங்காசனத்தை பிடிப்பேன், தேவனுக்கு சமமாவேன் என்று சொன்னபடியினாலே அவனை பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் தள்ளிவிட்டார். தள்ளின பிறகு அவன் தேவனால் பயக்கப்படுகிறவனாக இருந்தான். ஆதியாகமம் 3:15 அவர் சொல்லுகிறார், சாத்தானை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று, சாத்தானுக்கும் நீர் எனக்கு பகைங்கன்,
நானும் உனக்கும் உன் சந்ததிக்கும் பகைவனாகத்தான் இருப்பேன் என்று சொல்லுவதாக நாம் அறிகிறோம். ஆகையினால் தேவன் எதிராளி, சாத்தானுக்கு எதிராளி, சாத்தானும் தேவனுக்கு எதிராளி தான். ஆனாலும் அவனுக்கு தேவனால் படைக்கப்பட்டவனானபடியினாலே பரலோகம் வரைக்கும் வரக்கூடிய அனுமதியை தேவன் அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவருமாக கொடுத்து வைத்திருந்தபடியினாலே தான் யோபு சோதனைக்கு உட்படும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் என்று நாம் அறிகிறோம். யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசி கேட்ட வண்ணமாக யோபு உத்தமனாக இருந்தார், சன்மார்கனாக இருந்தார், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். விதமான உயர் குணங்களை கொண்டவனாக இருந்த போதிலும் அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் இருந்தார்கள். நிறைய பெரிய செல்வந்தன் அவன். நிறைய ஒட்டகங்கள், ஆடு மந்தைகள், மாட்டு மந்தைகள் எல்லாமே நிறைய இருக்கிறது. ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அநேக ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஊர்ஸ் தேசத்திலேயே அவன் தான் மிகுந்த பெரிய பணக்காரன். அவன் நிலையிலே அவன் அனுதினமும் தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் தவறு செய்திருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் அவன் தவறை பெரிதாக எண்ணி அவர்களை தண்டித்து விடாதபடிக்கு அவர்களை நான் காப்பாற்றுவேன், அதற்காக நான் பலி செலுத்துவேன், தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக என்றெல்லாம் அனுதினமும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி வந்தான். இவ்விதமாக தேவனிடத்திலே அவன் அதிகமான செல்வத்தை பெற்றான். செல்வத்தை கொடுப்பதும் தேவன்தான், செல்வத்தை எடுப்பதும் தேவன்தான். செல்வத்தை கொடுப்பதும் தேவன்தான், செல்வத்தை இல்லாமல் செய்வதும் தேவனாகிய கர்த்தர் தான். ஆகையினால் அந்த செல்வம் அதிகமாக இருந்தபடியினாலே சாத்தான் இந்த உலகத்திலே தேவ பக்தியாய் வாழ்கிறவர்களை எல்லாம் ஒரு நோட்டம் எடுக்கிறவன். யாரெல்லாம் உண்மையான தேவ பக்தியிலே வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களிடத்துல என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை அறிவதுதான் சாத்தானுடைய வேலை. ஆகையினாலே இந்த யோபுவை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். எப்படியாவது யோபு சோதனையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம விரும்பி இருக்கிறான். அதுக்கு நிறைய அட்டம், நிறைய முயற்சிகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறான். ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு அநேக செல்வங்களை எல்லாம், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, குமாரர்கள், வீடு, நிலபுலன் எல்லாம் கொடுத்திருந்த போதிலும் எந்த விதமான சத்துருவும் உள்ளே வந்து அவனுடைய சொத்துக்களை அழிக்க விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுது. ஆகையினால்தான் தேவனுடைய சமூகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே தேவபுத்திரர் எல்லாம் கூடியிருக்கிற அந்த இடத்திலே தேவனும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சாத்தான் அங்கே உள்ளே வருகிறார். வந்தபோது கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சாத்தான் சொல்லுகிறான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித்திருந்து வருகிறேன் என்றார். அவதமாக அவன் சொன்ன போது தேவனாகிய கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவர் அமைதலாக இருந்திருக்கலாம், சாத்தானை நோக்கி என்னவென்று சொல்றேன், தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவன் நற்சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. அவன் நல்லவன், உத்தமன், பக்திமான் என்றெல்லாம் கொடுக்கிறார். அதற்கு சாத்தான் சொல்லுகிறான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இது ஒரு சாத்தானுடைய ஒரு மெய்யான ஒரு வார்த்தை. எந்த ஒரு மனிதனும் செல்வந்தனாக இருப்பானே ஆனால், எவ்விதமான குறைவும் இல்லாமல் இருப்பானே ஆனால், அவன் எதற்காக தேவனை தேட வேண்டும்? நிறைய ஆண்டவர் ஒருவேளை தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவன் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் வாழலாம். அல்லது நான் ஏன் கடவுளை வழிபட வேண்டும்? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால கடவுள் என்பது எனக்கு அவசியமற்றது. ஏதாவது தேவையானால் தான் நான் கடவுளை வேண்ட வேண்டும், ஆண்டவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாமே இருக்கிறதே, நான் எதற்காக ஆண்டவனிடத்திலே கேட்க வேண்டும் என்கிறதான எண்ணங்களை உடைய மனிதர்களும் உண்டு. ஆனால் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு தானாய் வந்ததல்ல, தேவன் கொடுத்தது. ஆகையினாலே தேவன் கொடுத்த அந்த செல்வங்கள் தேவனால் உண்டானபடியினாலே இது எனக்கு சொந்தமானது அல்ல, தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக வாழ்வேன் என்று நல்ல எண்ணமுடையவனாக இருக்கிறான். ஆகையினால்தான் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது. அதனால உன் பேரிலே அவன் பயந்து நடக்கிறான், நம்பிக்கையுடையவனாக இருக்கிறான். ஆண்டவர் நீ பாதுகாப்பை கொடுக்கிறேன். அந்த வேலி அடைத்தல் என்று சொன்னால்
யோபுவினுடைய எல்லா விதமான ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டகங்கள், அவனுடைய வீடுகள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாருக்கும் தேவ தூதர்களை காவலாக வைத்து தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். வேலி என்று சொன்னால் ஒரு கம்பி வேலியோ அல்லது ஏதோ ஒரு அக்னி வேலியோ, எந்த வேலையும் அவர் அடைக்கவில்லை. தேவ தூதர்களை காவலாக நிறுத்தி எல்லாவற்றுக்கும் யோபுவினுடைய அனைத்து சம்பத்துகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனானபடியினாலே எல்லா பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கிறார். ஆகையினால வேலை அடைத்து வைத்திருக்கிறேன் என்று, பாதுகாப்பை கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சாத்தான் சரியாகத்தான் சொன்னான். தேவன் அமைதியாக இருந்தார். அப்பொழுது சாத்தான் என்னவென்று சொல்கிறான்? சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவளது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரோம் என்று ஒரு சவால் விடுகிறான் சாத்தான். இப்போ யோபு சோதனைக்கு உட்பட்டவனாக மாறுகிறார். சோதிக்கப்படுகிற எவனும் பொல்லாவினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த சாத்தானும் மனிதனை சோதிக்கும்படியாக புறப்பட்டு வர மாட்டான். சாத்தான் தானாக செயல்படுவானே, ஆனால் தேவன் அவனை தண்டனைக்குள்ளாக்கி விடுவார். நாம் புத்தகங்களில் எழுதியிருக்கிறோம் என்னவென்று, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் சாத்தான் வஞ்சித்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக சிறைப்படுத்தி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்படாத வெளிப்படுத்தல். ஆகையினாலே சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டு விட்டான். ஏதேன் தோட்டம் முழுவதையும் தேவனாகிய கர்த்தர் அக்கினி வேலியை கொண்டு, கேருபீன்களை கொண்டு, சுடருளை பட்டயத்தை வைத்து காவல் படுத்தி விட்டார். சாத்தான் உள்ளே மாட்டிக்கொண்டார். ஏறக்குறைய 300 ஆண்டுகள் அவன் ஏதேனுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டான். தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானானாலும் அவன் ஒரு காரியத்தை செய்வானேயானால் அவனை தேவன் தண்டிப்பார், சிறைப்படுத்தி விடுவார். அதை சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகையினாலும் தான் தேவனிடத்தில் போய் அனுமதி வாங்கி யோபுவை சோதிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். அவருமாக புறப்பட்டு வரும்போது தேவனும் அனுமதித்து விட்டார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டார். ஆனால் அவன் உயிரை மாத்திரம், அவன் மீது மாத்திரம், அவன் சரீரத்தை மாத்திரம் தொடக்கூடாது என்று சொன்னான். சாத்தான் சந்தோஷமாய் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்து அவனுடைய சொத்துக்கள் ஒவ்வொன்றையும் அவன் சபையர் என்று சொல்லப்படுகிற கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளையடித்து செல்லும்படியாகவும், அவனுடைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து செல்லும்படியாகவும், ஒரு இடி விழுந்து அவனுடைய குமாரர்கள் புசித்து குடித்து இருக்கும் போது அந்த இடியானது அவர்கள் வீட்டின் மேல் விழுந்து அந்த வீடும் இடிந்தது, அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகளும் இழந்து மாண்டு போனார்கள். இவ்விதமாக சாத்தான் ஒரு மனிதனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் சூறையாட அவனுக்கு அனுமதி உண்டு. அவன் நினைத்தால் விட்டு வைக்கலாம். தேவன் ஒப்பு கொடுத்து விடுவாரையானால், சாத்தான் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்வாரையானால் அவன் அதோடு முடிந்தான். ஆகையினாலே யோபு அவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். எல்லாமே போய்விட்டது. அவன் ஒன்றும் இல்லாமல் பெனிலெஸ் என்று சொல்வார்கள், ஒரு பைசாவும் அவனிடத்தில் கிடையாது. இப்பொழுது அவிதமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இவ்விதமாக அப்பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே கடைசியாக யோபு என்ன சொல்லுகிறான் என்றால், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். செல்வம் ஆனாலும், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, எதுவானாலும் எல்லாம் கர்த்தர் கொடுப்பது. கர்த்தர் கொடுத்தார், அவரை எடுத்துக்கொண்டார். ஆகையினால் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. கவனித்துள்ளார். சோதனையிலே யோபு ஜெயித்துக் கொண்டு இருக்கிறான். ஆனாலும் சாத்தானுக்கு பொறுக்கவில்லை. இவனை எப்படியாவது சோதித்து இவனை வீழ்த்த வேண்டும் என்று அவன் தீர்மானித்துக் கொள்கிறான். அவன் மறுபடியும் பரலோகத்துக்கு வருகிறான். வரும்போது, யோபு நீ எல்லாவற்றையும் சூறையாடி விட்டார், ஆனாலும் யோபு என்னும் பக்தன் என் பேரிலே நம்பிக்கையாகத்தான் இருக்கிறான் என்று சொன்னபோது சாத்தானுக்கு ஒன்று தோன்றுகிறது. அவனுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் இழந்தாலும் மனிதன் உயிர் வாழ்வான்.
அதை மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய திராணி சக்தி அவனிடத்தில் உண்டு. ஆனால் நீர் ஒன்று செய்ய வேண்டும். நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் பாருங்க, ஆண்டவரையே வேலை வாங்குறான். நீர் அவனுக்கு உள்ளதை எல்லாம் உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் என்று இவன் சொல்லி அவன் அந்த அனுமதியை, அந்த லைசன்ஸை இவன் வாங்குறான். நீர் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் தொடுவீரானால் உமது முகத்துக்கு முன்னே உண்மை தூஷிக்கான பாரும் என்றார். ஆண்டவர் என்ன, உடனே அவருக்கு கேவலம் வந்துவிடு, அதனால நீ போய் என்னவோ செஞ்சுக்கோ அப்படின்றார். இந்த இடத்துல திரும்பவும் சொல்றார், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கான பாரும் என்றார். இப்போ அடுத்த டெஸ்ட், அடுத்த ஒரு சோதனை, டெம்டேஷன். அடுத்த சோதனைக்கு அவன் ஆண்டவனிடத்தில் அனுமதி வாங்குகிறான். எந்த மனிதனை எதனை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் இருக்கிற பணம், பொருள், சொத்து எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் சரீரத்தில் சக்தி இருக்கும் வரைக்கும் மறுபடியும் அவன் சம்பாதிப்பான். ஒரு கப்பலே கவிழ்ந்து போனாலும் கப்பல் ஓனர் என்ன சொல்வான், கப்பல் கவிழ்ந்தா பரவாயில்ல, நான் உயிரா இருக்கேன்ல, இதை போல 10 கப்பல் வாங்குவேன்னு சொல்லலாம். ஏனென்றால் அவன் சரீரத்தில் சக்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பலம் இருக்கிறது, அதை கொண்டு எத்தனையோ காரியங்களை சம்பாதிக்கலாம். ஆனால் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போனால் அவனால எதுவுமே செய்ய முடியாது, எதையும் சம்பாதிக்க முடியாது. அதை சாத்தான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவனிடத்திலே புத்தி போதனைகளை சொல்லுகிறான். நீர் அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரான், அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொன்னான். ஆண்டவரும் கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனாலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடான், உயிர் எடுத்து விடாது. அவன் பிராணனை தப்ப விடு, மற்றபடி எது வேண்டுமானால் செய்து கொள் என்று அனுமதி கொடுத்து விடுகிறார். இதுதான் ஆபத்தாக மாறிவிட்டது. யோபுவுக்கு தேவனும் சாத்தானும் விதமாக பேசிக்கொண்டு பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்னை பற்றி என்றெல்லாம் அவனுக்கு தெரியாதுப்பா. தெரிந்திருந்தால் அவன் ஜாக்கிரதையாக இருந்திருப்பான். சாத்தானிடத்தில் என்னை தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவனுக்கே தெரியாது. தெரிந்திருந்தால் அவன் ஜாக்கிரதையாக இருந்திருப்பான். ஆனால் 2 பேருமே யோபுவை பகடைக்காயாக மாற்றி 2 பேருமே பேசிக் கொள்ளுகிறார்கள். யோபு அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று சாத்தான் சொல்கிறான், தேவனும் அதற்கு அனுமதிக்கிறார். இவ்விதமாக அவனுக்கு வியாதியை, பயங்கரமான வியாதியை கொடுத்தான். அவன் உடல் முழுவதும் எரிக்கொப்பளங்கள் வருகிறது. எரிக்கொப்பளங்கள் வந்து மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த எரிக்கொப்பளங்கள் எல்லாம் உடைந்து அதிலிருந்து தண்ணீர் வடிகிறது. அவன் உடல் முழுவதும் அந்த தண்ணீர் பட்டு பட்டு உடல் முழுவதும் சொறி எடுக்கிறது. அவன் வேதனை தாங்காமல் இந்த தேங்காய் சரட்டை இருக்குல்ல, ஒரு ஓடு, அந்த ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு அவனுடைய உடலிலிருந்து வருகிறதான அந்த தண்ணீர் எல்லாம் சாம்பல் உறிந்து கொள்ளும்படியாக சாம்பலிலே போய் காத்துக் கொள்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி வந்து அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். நீ நம்பின ஆண்டவனை தூஷித்து உன் உயிரையே நீ போக்கிக்கொள் என்று சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவினால் பாவம் செய்யவில்லை. இதுவரைக்கும் அவன் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் அவனுடைய வேதனைகள் பெருகும் போதும் இன்னொரு பரீட்சை அவனுக்கு வருகிறது. சரீரமும் தொடப்பட்டாயிற்று, வேதனைகள் பெருகிவிட்டது. இப்போது தூஷணங்கள் வருகிறது. அவனுடைய சிநேகிதர்கள் 2-3 பேர் இருக்கிறார்கள். அந்த 3 பேரும் வந்து யோபனுடைய வீட்டுக்கு வந்து, உனக்கு கிடைத்த பயங்கரமான சோதனைக்கு உட்பட்டு விட்டாயே, எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே, ஏன் இந்த சோதனை உனக்கு, நீ என்ன பாவம் செய்த என்று சொல்லி அவர்கள் வார்த்தைகளினால் அவனை காயப்படுத்துகிறார். கல்லால் அடித்தால் பொறுத்திருப்பேன், சொல்லால் அடித்தாண்டின்னு சொல்லுவாங்க. அவதமாக தீயினால் சுட்ட பொன் ஆறுமே ஆறாது, நாவினால் சுட்ட வடு என்று சொல்வார். ஆகையினால் ஒரு தீயினால் பட்ட காயத்தை கூட ஆற்றி விடலாம், மனிதர்கள் பேசுகிறதான வார்த்தைகளை ஆற்ற யாராலுமே முடியாது. இந்த 3 சிநேகிதர்கள் வந்து, நீ என்ன பாவம் செய்தையோ, தேவனுக்கு விரோதமான எந்த பாவத்தை செய்தாயோ,
ஆகையினால்தான் உனக்கு இப்படிப்பட்டதான சோதனை என்று சொல்லி அவனுடைய மனதை மிகவும் புண்படுத்தினார். சாத்தான் உடலை தான் புண்படுத்தினான். ஆனால் அவனுடைய சிநேகிதரோ தங்களுடைய நாவினால் அவனை புண்படுத்தினார். அதுதான் யோபு பொறுக்கவில்லை. அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது 3ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிப்போமையானால், இந்த நிலை எனக்கு எதற்காக வந்தது என்று சொல்லி, நான் ஏன் தான் பிறந்தவனே என்று சொல்லி தன் பிறந்த நாளை சபித்தான். இது தேவனுக்கு விருப்பமல்லாத ஒரு காரியம். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தாயின் கர்ப்பத்திலே எலும்புகளை கொடுத்து உருவாக்கி அனுப்புகிறார். கர்ப்பத்திலே அழிந்து போகாதபடிக்கு விட்டு விடலாம், அழிந்து போக முடியாது. ஆனால் தேவன் காப்பாற்றுகிறார். 139ஆம் சங்கீதத்திலே வாசிப்போமையானால், தேவன் எவ்விதமாக ஒரு கர்ப்பத்துக்குள்ளாக ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்ததான செய்தியெல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். 139:14 முதல், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகவும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவைப்படும் நாட்களும் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்கிறார். நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது உங்களுடைய கண்களின் கருவை கண்டேன். என் அவயவங்களெல்லாம் உருவாகும் முன்னமே நீர் என்னை உருவேற்படுத்தி. பிரசங்கியின் புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் எறும்புகள் உருவாகும் விதம் என்னதென்பதை எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுபோல மனிதன் மரணத்துக்கு பின்பு ஆவியின் வழி என்னதென்பதை எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். மனிதன் மரித்த பின்பு அவனுடைய ஆவி எந்த நிலை அடைகிறது என்று சொல்லி அவனுடைய ஆவி நிலையை யாராலும் அறிய முடியாது. அதே போல தாயின் கர்ப்பத்திலே எறும்புகள் எவ்விதம் உருவாகிறது என்பதையும் எந்த மனிதனாலும் அறிய முடியாது என்று சொல்லுகிறார். பிரசங்கியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எறும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக தேவன் தாயின் கர்ப்பத்தில் எலும்புகளை உருவாக்கி அந்த கருவை காப்பாற்றி அவன் இந்த பூமியிலே வந்து விழும் வரைக்கும் அவனை பாதுகாத்து கடைசியிலே ஒரு மனிதன் பிறந்தான் என்று எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக செய்து அவன் வளர்கிறான். இவ்விதமான நிலையிலே அந்த மேன்மையை யோபு உணராமல் அவனுடைய சோதனை நிமித்தமாக தன் பிறந்த நாளை அவன் சபித்தான் என்று சொல்லப்படுகிறது. என் தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிற்று என்று சொல்லப்பட்ட அந்த நாள் சபிக்கப்படுவதாக என்றெல்லாம் சொல்கிறார். இவ்விதமாக யோபு தன் பிறந்த நாளை சலித்து போய் சபித்தான். தீர்க்க தரிசன வசனத்திலே ஒன்று சொல்லப்படுகிறது, உருவாக்கின வஸ்து உருவாக்கினவரை நோக்கி ஏன் என்னை இப்படி உருவாக்கினாய் என்று கேட்கக்கூடாது. உருவாக்கின வஸ்து உருவாக்கினவரை நோக்கி ஏன் என்னை இப்படி உருவாக்கினாய் என்று கேட்கக்கூடாது. எந்த மனிதனும் நான் ஏன் தான் பிறந்தேனோ, என் தகப்பனை பார்த்து தாயை பார்த்து நீர் ஏன் என்னை பெற்றெடுத்தாய், எதற்காக பெற்றெடுத்தாய் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மண்ணோடு விழுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லக்கூடும். உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாம். தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. கவனிச்சுங்களா, நாம் பிறந்திருக்கிறது நல்லது என்று நாம் நினைக்க வேண்டும். பிறந்தால் மாத்திரம் போதாது, தேவனை அறிகிற அறிவை பெற்று மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆன்மாவிலும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் என்றெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. ஆன்மீக பிறப்பு மனிதனுக்கு அவசியம். சரீர பிறப்பு அடைந்தாயிற்று, ஆன்மீக பிறப்பு மனிதனுக்கு அவசியம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆன்மீக பிறப்படையது ஆன்மாவுக்குரியது. சரீரத்திலே பிறப்பது மாம்சத்துக்குரிய பிறப்பு. மாம்சத்துக்குரிய பிறப்பு அழிவுக்குரியது. ஆன்மாவுக்குரிய பிறப்பு அழியாதது. இதெல்லாம் வேத வசனங்களிலே நாம் அறிகிறதான செய்திகள். இவ்விதமாக சாத்தானுடைய சோதனையிலே யோபு தோற்று போனான். ஏன் தோற்று போனான் என்றால் நாம் இப்பொழுது தீர்க்க தரிசன வசனங்களில் வாசிக்கிட்ட வண்ணமாய்
ஏன் என்னை பெற்றாய்? ஆண்டவரே, நீ ஏன் என்னை உருவாக்கினாய்? என் பிறந்த நாளை நான் சபிக்கிறேன். நான் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். நான் கருவழிந்த பிண்டமாய் என் தாயின் கர்ப்பத்திலே அழிந்து போயிருக்க கூடாதா என்றெல்லாம் அவன் தேவனை சபித்ததற்கு சமானமாய் உருவாக்கின வஸ்துவை அவன் கேவலமாக எண்ணினான். இந்த வழக்கு சாத்தானுக்கும் தேவனுக்கும் யோபுவுக்கும் நடுவாக நின்றது. கடைசியிலே யோபு தோற்று போனான். சாத்தான் ஜெயித்தான், தேவனும் தோற்று போனான். கணித்தீர்களா? அதனாலே ஒரு மனிதன் சாத்தானால் சோதிக்கப்படும் போது தேவனுடைய பலன் இல்லாமல் போனால் அவன் அழிந்து போவான். இவ்விதமாக தேவனும் மனிதனை சோதிக்கிறார். அது நன்மை கண்டு இருக்கும். சாத்தானால் தேவன் சோதிக்கும்படியாக ஒரு மனிதனுக்கு அனுமதி கொடுப்பாரேயானால் அது கேடாக முடியும். யோபுக்கு அபதமாக அனுமதி கொடுத்தார். சாத்தான் யோபுனுடைய விசுவாசத்தை பாழாக்கி அவனுடைய ஆன்மாவை கெடுத்து போட்டார். அவனுடைய ஆன்மா தேவனுடைய ராஜ்யத்தை அடையக்கூடாதபடிக்கு அவனுடைய அவமானம் தாங்காமல் இவ்விதமான சோதனைகளை நான் விழுந்தேன். எனக்கு பிள்ளைகள் இல்லை, வீடு இடிந்தது, ஆடு மந்தை இல்லை, ஆட்டு மந்தை இல்லை, ஒட்டகங்கள் இல்லை, என் நிலவலங்கள் இல்லை என்றெல்லாம் அந்த ஆதங்கம் அவன் மனதை மிகவும் வேதனைப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு. ஆகையினால தேவன் கடைசியாக யோபுவினிடத்தில் பேசி, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டபோது, ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். பிள்ளைகள் என்றால் என்ன, என்னுடைய சொத்து சுதந்திரம் என்றால் என்ன, ஆடு மாடுகள் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்ன, நிலவலங்கள் என்றால் என்ன, எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன். போதும் ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை நீர் எடுத்துக்கொண்டு போகும் என்று சொல்லியிருப்பானே. ஆனால் தேவன் சந்தோஷமாக அவனுடைய ஆன்மாவை மீட்டு எடுத்து சென்றிருப்பார். ஆனால் யோபு அவ்விதமாக தேவனிடத்திலே கேட்கவில்லை. அவனுடைய ஆதங்கம் எல்லாம் அவன் காயப்பட்டதற்கு இரண்டத்தனையாய் தேவனிடத்திலே பெற வேண்டும் என்று, நான் இழந்த அனைத்தையும் இரண்டத்தனையாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். உலக செல்வங்களை எல்லாம் மீட்டு தர வேண்டும் என்று கேட்டான். தேவனாகிய கர்த்தரும் அவன் கேட்டபடியே அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டத்தனையாக அவனுக்கு கொடுத்து அவனுடைய ஆன்மாவை இந்த செல்வத்தோடு கூட உலக வாழ்வோடு கூட அழித்து போட்டார். இது யாருக்குமே தெரியாத ஒன்று. ஆகையினாலே அழிவுக்குரியதை அல்ல, அழியாமையை சுதந்திரிக்கும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே யோபு தன்னுடைய சோதனையிலே, சாத்தானுடைய சோதனையிலே வீழ்ந்து போனான். தேவனிடத்தில் எதை கேட்போம் என்பதை நாம் மிகவும் ஞானமாக அறிந்து கேட்க வேண்டும். அழிவுக்குரியவைகளை கேட்டால் தேவன் அழிவுக்குரியவைகளை கொடுப்பார். அழியாததை கேட்டால் தேவன் அழியாததுதான் கொடுப்பார். அதனாலே அழியாமைக்குரியவர்களை நாம் பெற்று தேவனிடத்தில் பெற்று வாழ தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் நாம் பார்ப்போமேயானால், மனுஷரால் சோதிக்கப்படுகிறதான காரியம். அநேக மனிதர்கள் மனிதனை சோதிக்கிறார்கள். மனிதனை சோதிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அநேக மனிதர்களால் அவர் சோதிக்கப்பட்டார். வேத பாரகர், பரிசேயர், இன்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள் எல்லாம் அவருடைய போதனைகளை கேட்டு அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலே வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஏற்ற வண்ணமாய் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று சுவிசேஷ புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளக்கூடும். விதமாக மனிதர்களால் சோதிக்கப்படுகிறதான சோதனைகள் அநேகம் உண்டு. அதற்கு நாம் ஓரலா வேதத்திலே இருக்கிற வண்ணமாக ஒரு மனிதனால் சோதிக்கப்பட்டு கடைசியில உயர்த்தப்பட்டதை குறித்ததான காரியத்தை வேத சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். வேதத்திலே யாக்கோபு, அவனுக்கு 12 பிள்ளைகள். அதில் மிகவும் செல்லமானவன் யோசேப்பு என்று சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய புத்திரன். அவன் சிறுவனாக இருக்கும் போதே, வாலிபனாக இருக்கும் போதே அவனை மிகவும் செல்லமாக அந்த யாக்கோபு வளர்த்தான். எல்லா சகோதரர்களை காட்டிலும் அவனுக்கு அதன் 12வது பிள்ளை. அவன் எல்லாரை காட்டிலும் இந்த யோசேப்பை மிகவும் செல்லமாக வளர்த்து அவனுக்கு பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான். அவருமாக தைத்து கொடுத்த போது இந்த சிறுவனாக இருந்த அந்த யோசேப்புக்கு சொப்பனமானது கிடைக்கிறது. இரவு நேரங்களிலே அவனுக்கு நல்ல சொப்பனங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அந்த சொப்பனத்திலே ஒரு சொப்பனத்திலே அவன் பார்க்கிறான், வானத்திலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரியனும் சந்திரனும் இருக்கிறது. இதிலே அந்த யோசேப்பும் நின்று கொண்டு இருக்கிறான். அவதமாக அந்த சூரியனும் சந்திரனும் அந்த 12 நட்சத்திரங்களும் இவனை பணிந்து கொண்டதாக ஒரு கனவு காண்கிறான். அதை தன்னுடைய தகப்பனிடத்திலே சொன்னான். அவன் மனதிலே வைத்துக் கொண்டான். அடுத்தபடியாக இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். அதிலே ஒரு கோதுமை வயல் இருக்கிறது. அந்த கோதுமை வயலிலே 11 அரிக்கட்டுகள் இருக்கிறது. 12வது அரிக்கட்டும் இருக்கிறது. அந்த 11 அரிக்கட்டுகளும்
12வது அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. 11 அரிக்கட்டுகளும் அந்த நிமிர்ந்து நிற்கிறதான அந்த அரிக்கட்டுகளை, கோதுமை அரிக்கட்டுகளை வணங்கி நிற்கிறதாக பார்க்க. இதையும் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இந்த சொப்பனத்தை கேட்டு அவர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள்? ஓ, சூரியனுக்கு சமமான தகப்பனும் சந்திரனுக்கு சமமான தாயும் இன்னுமாக 12 நட்சத்திரங்களுக்கு சமமான நாங்களும் உன்னை வந்து பணிந்து கொள்வோமா என்று அவனை ஏளனமாக கேலியாக பேசினார். இதுவே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு உலையாக மாறிவிட்டது. அவனுடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறிவிட்டது. இவன் ஒரு நாள் அவனுடைய சகோதரர்களுக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்களாக அவர்கள் தூர தேசத்திலே வாழ்கிறார்கள். ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் எங்கெல்லாம் மேய்ச்சல் கிடைக்குமோ அங்கெல்லாம் இவர்கள் ஆட்டு மந்தைகளை, மாட்டு மந்தைகள் வீட்டுக்கு வராமலே ஆங்காங்கே கூடாரம் போட்டு அந்த மேய்ச்சலை, அந்த ஆடு மந்தை, மாட்டு மந்தைகள் இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். யோசேப்பினிடத்திலே அந்த யாக்கோபு அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை எல்லாம், அப்பங்களை எல்லாம் சுட்டு கொடுத்து அனுப்புகிறான். அவன் தூரத்திலே வருகிறதை இவர்கள் பார்த்தபோது, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுக்கு பேரையே சொப்பனக்காரன் என்று வைத்து விட்டார்கள் அவருடைய சகோதரமார்கள். சொப்பனக்காரன் வருகிறான், இவனை நாம் கொன்று விட்டால் இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்றெல்லாம் சதி திட்டம் தீட்டுகிறார். அப்போ மனிதனால் வருகிறதான சோதனையை யோசேப்பு சந்திக்க வேண்டியதாக, அவனுடைய சகோதரர்கள் தான், கூட பிறந்தவர்கள் தான், அவர்களே யோசேப்பை சோதிக்கிறார்கள். இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம், இவனை கொன்று போடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இவன் வந்த பிறகு அவனிடத்திலே அவன் கொண்டு வந்ததான எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்ட பிறகு ஒருவருக்கு ஒருவர் பேசி அவனை ஒரு குழி தோண்டி அந்த குழியிலே போட்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுது. அவதமாக குழியிலே போட்டு விட்ட பிறகு தூரத்திலே பார்க்கிறார்கள். இஸ்மவேல் வியாபாரிகள் ஒட்டகத்தின் மீது வருகிறார்கள். இவனை விதமாக இந்த குழியிலே போட்டு இவனை சாகடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? இந்த தூரத்திலே வருகிறது அந்த இஸ்மவேல் இடத்திலே இவனை விட்டு விடுவோம், நமக்கு பணமாவது கிடைக்கும், காசாவது கிடைக்கும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பேசி அவனை இந்த இஸ்மவேலுக்கு விட்டு விடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாது இருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அப்போ அவன் சகோதரன் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அவனை கொல்லலாம் என்று ஒரு சகோதரன் சொல்லுகிறான். இன்னொரு சகோதரன் அவனுக்காக பரிந்து பேசி கொல்ல வேண்டாம், இவனை கொல்லுகிறதெல்லாம் ரத்தப்படி நமக்கு ஏன் வர வேண்டும்? ஆகையினாலே இதோ வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார். சகோதரர்களால் வருகிறதான சோதனை, அதனை யோசேப்பு சந்தித்தார். இப்பொழுது இஸ்மவேலர் இடத்துல விட்டுவிட்ட பிறகு எகிப்துக்கு அவனை கொண்டு போய்விட்டார். வாங்கினவர்கள் எகிப்திலே கொண்டு போய் போத்திபார் என்று சொல்லப்படுகிற ஒரு பணக்காரன் இடத்துல யோசேப்பை விற்று விட்டார்கள். அங்கேயும் அவனுக்கு நிம்மதி கிடையாது. பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான். 20 வெள்ளி காசுக்கு இவனை வாங்கினார்கள். அவனிடத்துல 2 மடங்காக ஒரு 40-50 வெள்ளி காசுக்கு அந்த போத்திபார் இடத்துல விற்று விட்டான். அந்த இஸ்மவேலர் விற்று விட்டார்கள். இப்பொழுது யோசேப்புக்கு அங்கேயும் நிம்மதி கிடையாது. அந்த போத்திபார் உயர் பதவியிலே இருக்கிறவன் பார்வோனுடைய அரண்மனையில். ஆனால் அவனுடைய மனைவியோ மாம்ச இச்சைக்கு அடிமையானவள். இந்த யோசேப்பின் மீது அவனுடைய அழகிலே பிரியப்பட்டு அவனை அடைய விரும்பினார். ஆனால் யோசேப்போ என்னவென்று சொன்னான், தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடிவிடுகிறான். ஓடிவிட்ட போது யோசேப்பினுடைய ஒரு வஸ்திரம் அவள் கையிலே சிக்கிவிட்டது. இந்த யோசேப்பு என்னை பலவந்தம் பண்ணினாள் என்று சொல்லி வேலைக்காரர்கள் இன்னும் போர் வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவனை சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறார். இப்பொழுது இங்கேயும் அவனுக்கு மனுஷரால் வருகிறதான சோதனை. இப்ப சிறைச்சாலைக்கு செல்கிறான். சிறைச்சாலைக்கு சென்ற பிறகுதான் அவனுக்கு அநேக சொப்பனங்கள், பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிற ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், எபிரேயன் என்று பார்வோன் கேள்விப்பட்டு அவனை வரவழைத்து அவனுடைய சொப்பனத்துக்கான அர்த்தங்களை எல்லாம் பெற்று யோசேப்பை அந்த இடத்திலே உயர்த்தினான். இவ்விதமாக மனிதரால் வருகிறதான சோதனைகளை அவன் ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஜெயித்தபடியினால் தான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு இடம் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே மீண்டும் நாம் யாக்கோபு நிருபத்துக்கு வருவோமே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவலமாக பாக்கியவானாக இருப்பான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று சொல்ல. சோதனைகளை சகிக்க வேண்டும். தேவன் சோதித்தாலும் அந்த சோதனைகளை சகிக்க வேண்டும். சாத்தான் சோதித்தாலும் அந்த சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும். மனுஷரால் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும். இவ்விதமாக சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பெயர் பெறுவான். அந்த சோதனையின் மூலமாக அவன் உத்தமன் என்று விளங்கின பின் ஆபிரகாமை தேவன் சோதித்தார், அவனை உத்தமன் என்று விளங்கினார். சாத்தான் யோபுவை சோதித்தான், அந்த சோதனையில யோபு வீழ்ந்து போனான். அது ஒரு வீழ்ச்சி, அது தோல்வி. அதை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவனும் சாத்தானும் இருவருமாக சேர்ந்து யோபுவின் சோதனையிலே யோபு தோற்று போக முடியாத செய்துவிட்டார். அது ஒரு வீழ்ச்சி. ஒருவேளை யோபு ஜெயித்திருப்பானேயானார். அவன் சோதனைகளை ஜெயித்தான், உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று தேவனால் முன்காலத்திலே சாட்சி பெற்றவன். சோதனைகளை ஜெயித்த பிறகும் இவன் உத்தமன் நீதிமான் என்று பெயர் பெற்றிருப்பான். அதில் தோற்று போனான். ஆகையினாலே சாத்தானால் சோதிக்கப்பட்டாலும் வெற்றி பெற வேண்டும். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று வேதத்திலே மத்திய 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிசாசினால் சோதிக்கப்படும்படி இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சோதனையிலே இயேசு வென்றார். ஒவ்வொரு வசனத்திற்கும் ஏற்ற வேலையிலே ஏற்ற வசனங்களை சொல்லி சாத்தானை தேவன் இயேசு ஜெயித்தார். அவருமாக சோதனைகளை சாய்க்கிற மனுஷனும் ஜெயிக்கிற மனுஷனும் பாக்கியமான அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். மனுஷனால் சோதிக்கப்பட்ட யோசேப்பும் கடைசியிலே பார்வோனால் உயர்த்தப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். அவன் கண்ட சிறுவனாய் இருக்கும் போது கண்ட அந்த சொப்பனமும் அவனுடைய வாழ்விலே நிறைவேறிற்று. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து அவனை பணிந்தார்கள். யாக்கோபு அவனுடைய தகப்பனும் கூட யோசேப்பை வந்து எகிப்திலே பணிந்தார்கள். உணவை நிமித்தமாக அவர்கள் ஆகாரம் கிடைக்கும்படியாக வந்து பணிந்தார்கள். யோசேப்பின் வாழ்விலே தேவனால் அருளப்பட்ட எல்லா சொப்பனங்களும் நிறைவேறிற்று. மனிதனால் வந்த எல்லா சோதனைகளையும் அவன் ஜெயித்தான். ஜெயித்தபடியினாலே தான் அவன் உத்தமன் என்று விளங்கி பார்வோனால் உயர்த்தப்பட்டான். சரீர வாழ்க்கை ஆகையினாலே எந்த விதமான சோதனையானால் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்? சோதிக்கப்படுகிறது மனிதனுக்கு நல்லது. யோபு சொன்ன வண்ணமாய், ஆண்டவரே நீர் என்னை சோதித்தால் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிற விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவனிச்சுங்களா? பலவிதமான சோதனை நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எந்தாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டுதான் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிற விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமும் நம்பிக்கை, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கை, எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கக்கூடிய மனதிடமும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எல்லாவற்றின் பேரிலும் வெற்றி பெற்று தேவனாலே நித்திய கனமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கனமும் பெற்று வாழ தேவனால் கர்த்தர் கிருபை செய்வார். இவ்விதமாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். நீங்கள் பலவிதமான சோதனையில் ஆகப்படும் போது நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமையோடு இருந்து சோதனைகளை சகிக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால் இவ்விதமான பலவிதமான சோதனை தேவனால் சோதிக்கப்பட்டால், சாத்தானால் சோதிக்கப்பட்டால், மனுஷர்களால் சோதிக்கப்பட்டால் நமக்கு நானே சோதனைகளை வரவைத்துக் கொண்டார். அவன் தன் சுயேச்சனால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. நாமே பலவிதமான சோதனைகளை அகப்பட்டு இச்சையினால் சோதிக்கப்படுகிறோம். அதிக ஆசையினால் சோதிக்கப்படுகிறோம். இவ்விதமாக பலவித சோதனைகள் நமக்கு உண்டு. எல்லா சோதனைகளையும் வகையறுத்து அறிந்து எல்லா சோதனைகளையும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருப்போம். ஆனால் தேவனால் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் பெறுகிறவர்களாக இருப்போம். இவ்விதமான கிருபைகளை தேவன் நமக்கு அருளும்படியாக நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு நிருபத்தின் வழியாய் சோதனைகளை குறித்ததான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது சோதனையானது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் அதை பொறுமையுடன் முன்னேறுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டது.
அதோடு மாத்திரமல்ல, மனுஷருக்கு நேரிட்ட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே என்று பவுல் எழுதுகிறதை நாங்கள் நினைவு கொள்கிறோம். அவ்விதமாக மனிதர்களாக நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீரும் மனிதனை நன்மைக்கென்று சோதிக்கிறார். பொல்லாங்கினால் எந்த மனிதனையும் நான் சோதிக்கிறவர் அல்ல என்று நீர் சொன்னவர். மனிதனை நீர் சோதிப்பீரையானால் அவனை உயர்வை பெறும்படியாக அவனை உயர்த்துவீர் என்பதை அறிந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை நீர் சோதித்தீர், அவனை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்றும் நீதி உடையவன் என்றும் பெயர் பெறும்படியாக செய்தீர். அவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை சோதிப்பீரையானால் அவன் நன்மையை காணும்படியாக அவள் செய்வேன். அதோடு மாத்திரமல்ல, சாத்தான் இடத்திலே மனிதனை சோதிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்பேயானால் சாத்தான் அவர்களை வீழ்த்தி விடுவான் என்பதையும் கூட நாங்கள் அறிய கருவி செய்திய தேவை. பேதுருவிடத்திலே இயேசுவாகினை பேசும்போது சாத்தான் உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டான் என்று நீ சொன்னேன். அவன் உடனே மறுதலித்தான் என்பதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவ்விதமாக சாத்தானால் சோதிக்கப்படுகிற எவனும் வீழ்ந்து போவான். தேவரே சாத்தானிடத்தில் யாரையும் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் காத்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, மனுஷரால் வருகிறதான சோதனை உண்டு. மனிதர்கள் புகழ்ச்சியாக பேசினாலும் சோதனை. மனிதர்கள் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்றும் சொல்லப்பட்ட வார்த்தை நினைவு கூறுகிறோம். அவ்விதமாக மனிதர்களால் புகழ்ச்சியாக பேசினாலும் இகழ்ச்சிக்குள்ளாக மாற்றினாலும் யோசேப்பு எவ்விதமாக மனிதர்களால் வருகிறதான சோதனை, சகோதரர்களால் வருகிறதான சோதனை, இன்னும் எகிப்திலே மனிதர்களால் வருகிறதான சோதனை, மனுஷியால் வருகிறதான சோதனை, எல்லா சோதனைகளிலும் அவன் நிலை நின்றபடியினாலே, சகித்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை நீர் உயர்த்தினீர். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து அவன் உயர்வை பெறும்படியாக நீர் செய்தீர்கள். விதமாக சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னேன். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நீ சொன்னேன். அவ்விதமாக நாங்களும் சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல மனதிடத்தை, நல்ல அறிவையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மனுஷனால் சோதிக்கப்பட்டாலும், சாத்தானால் சோதிக்கப்பட்டாலும், தேவனால் சோதிக்கப்பட்டாலும், பலவித சோதனைகள் எங்களுக்கு வந்தால் தேவனின் மன உறுதியுடன் இருந்து, மன உறுதியுடன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக, சோதனைகளை சகித்து முன்னேறுகிறவர்களாக இருக்கும்படியான ஞான ஆலோசனைகளை நீர் அவ்வப்போது தந்து வழிநடத்தி தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக வழிநடத்தப்பட நீர் உதவி செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிழ்ச்சி செய்வீராக. இந்த செய்தியை கேட்ட யாவருக்கும் அவ்விதமான கிருபைகளை அருளி செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிழ்ச்சி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பிதாவே பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுக, எம் மூலம் பரிசுத்தப்படுக, உம் நாமம் பரிசுத்தப்படுக, எம் மூலம் பரிசுத்தப்படுக. பிதாவே பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உமது ராஜ்யம் வருக, எம்மில் உமது ராஜ்யம் வருக, உமது ராஜ்யம் வருக, எம்மில் உமது ராஜ்யம் வருக. பிதாவே பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, பரத்தில் உம் சித்தம் செய்வது போ எம்மிலும் சித்தம் செயல்படட்டும், பரத்திலும் சித்தம் செய்வது போ எம்மிலும் சித்தம் செயல்படட்டும். பிதாவே பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, அன்றன்றுள்ள ஜீவ அப்பத்தை இன்றும் இன்றும் எமக்கருளும்,
என்றென்றுள்ள ஜீவ அப்பத்தை இன்றும் என்றும் எமக்கருளும் பிதாவே பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, தீர குற்றங்களை மன்னிப்பது போல் எமது குற்றங்களை மன்னித்தருளும். தீர குற்றங்களை மன்னிப்பது போல் எமது குற்றங்களை மன்னித்தருளும் பிதாவே பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, தீமையின் சோதனைக்குட்படாமல் கண்மணி போல் எம்மை காத்தருளும். தீமையின் சோதனைக்குட்படாமல் கண்மணி போல் எம்மை காத்தருளும் பிதாவே பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, ராஜ்யம் என்றும் உம்முடையது, வல்லமை என்றும் உம்முடையது. ராஜ்யம் என்றும் உம்முடையது, வல்லமை என்றும் உம்முடையது. மகிமை என்றும் உம்முடையது, மாட்சிமை என்றும் உம்முடையது. மகிமை என்றும் உம்முடையது, மாட்சிமை என்றும் உம்முடையது. ஆமென் 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 ஆமென்.